கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கள் மூடி நம்ம ஜெபம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நம்முடைய வல்லமையில கரம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல முதலாக அது 3 பிரிவுகளாக பிரிக்கிறான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, 2வது அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எத்தனை விதமான பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட பாரங்கள் வழியாக அவன் சோதனை நடந்து கொண்டிருந்தாலும் மனிதருக்கு முன்பதாக அந்த பாரத்தை இறக்கி வச்சா அவன் என்ன பண்ண, சரியான ஒரு திட்டமோ ஒரு தெளிவு நம்மளுக்கு என்ன பண்ணாதுங்க, ஒரு கிடைக்காது. அந்த பாரத்தை இறக்கி வச்சா என்ன பண்ணது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல போட்டிருக்கு கர்த்தர் மேல் உன் பாரத்தை. அப்படி நம்ம பாரத்தை இறக்க வேண்டிய ஒரே நபர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய இயேசுவின் பாதத்திலே எந்தெந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சுமக்க தேவையில்லை. இந்த சுமை என்ன பண்ணுங்க, ஏசப்பாவட்ட நீங்கள் இறக்கி வச்சுருங்க. உங்கள் குடும்பத்துக்கு எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பெரிய சுமையாக இருந்தாலும் சிறு சுமையாக இருந்தாலும் எந்த சுமையாக இருந்தாலும் ஏசப்பாவுடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அம்மா அப்படி தான் சோதரம் அதிகமான ஒரு மூட்டையை கொண்டு நடந்து கொண்டு போயிருக்கும்போது அந்த வழியாக ஒரு வண்டி மாடி ஓட்டி கொண்டு வந்திருந்த ஒரு ஐயா வந்துருந்தாங்க. அப்போ அம்மா நீங்கள் இந்த சுமையை என்ன பண்ணுங்கள், இதில் இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்க, வண்டி மாட்டில் ஏறிக்கிங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த ஐயா சொன்ன உடனே அந்த அம்மா உடனே அந்த வண்டியில் ஏறி உட்கார வச்சு அவங்க அப்படியே பிரயாணமாக போயிடாங்க. அந்த ஐயா வண்டியில் ஓட்டிகிட்டு போயிட்டு இறங்கும் பொழுது அந்த வண்டி மாட்டில் திரும்பி பார்த்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த சுமையை இறக்கி வைக்காமல் அவங்க தலைமையிலேயே சுமந்துருக்காங்க. நம்ம கீழே இறங்கி அந்த ஐயா சொன்னாங்க, அம்மா இந்த வண்டி மாட்டில் உங்களை உட்கார வச்சது காரணமே உங்கள் சுமையை நீங்கள் இறக்கி வைக்க வேண்டியது தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் சுமையை தலைமையிலேயே வச்சு கொண்டு வரீங்களாம்மா, அதுக்கு தாம்மா அந்த அவங்க கூட்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம சொல்கிறோம், ஆனால் அந்த பாரத்தை என்ன பண்ணுறோம், நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம். இல்லை, அந்த பாரங்களை சுமக்கும் பொழுது உங்களை மிக அதிகமாக அது அழுத்தக்கூடியதாக இருக்கும். அது என்ன பண்ணும், கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கதாக இருக்கும். சோதரர் அது எந்த விதமான பாரமாக இன்றைக்கு ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவர், அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தவர். அவருடைய பாதத்திலே எந்த பாரமாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் உங்கள் கவலை எல்லாவற்றையும் இறக்கி வையுங்கள். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆதரிப்பார். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை என்ன பண்ணுவார், ஆதரிப்பார். நம்மளை ஆதரிக்கிற தேவன், நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை கண்மணியோட பாதுகாக்கிற தேவன் இயேசு இருக்கிறார். பிள்ளைகளே, ராஜாதி ராஜா இருக்கிறார். பிள்ளைகளே, ஆமாம், யார் உங்களை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குறீங்களா? சோதரம் ஆகார் அன்னைக்கு வனாந்தரமாய் போகும்பொழுது பிள்ளை அழுது கொண்டு அந்த வேலையிலே எனக்கு ஆதரவு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த ஆகார் புறம்பும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு நீரூற்றை ஆகாருக்கு உண்டு பண்ணினது போல இந்த காலை வேளையிலையும் ஒருவேளை ஆதரவு இல்லாமல் இருக்கீங்களா? இந்த காலை வேலையை கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகாரை ஆதரித்த தேவன் கர்த்தர் சோதரர் அவர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் தண்ணீர் அண்டை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு தாகத்தை தீர்த்த ஆண்டவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்க என் ஆண்டவராக இயேசு உங்களை ஆதரிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிள்ளைகளே, அவருடைய கரம் உங்கள் மேலே எப்போதும் அமர்ந்திருக்கிறது. காலை வேளையிலையும் ஆண்டுடைய ஆதரிக்கும் கரம், சர்வ வல்லவனுடைய கரம், சாரோனின் ரோஜாவின் கரம் உங்களை அணைத்து கொண்டிருக்கிறது. 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். அவர் தள்ளாட, இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விதமான தள்ளாடும் வழிகளிலே நடந்து கொண்டிருக்கிறீங்களா? நடக்கும் பொழுது வாழ்க்கை தள்ளாடி போதுங்கய்யா அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அருமையான பிள்ளைகளே, தள்ளாடும் முழங்கால்களை அவர் என்ன பண்ணார், பலப்படுத்துகிற ஆண்டவர். விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற ஆண்டவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காத ஆண்டவர்.
அவர் ஒருபோதும் நம்ம என்ன பண்ண மாட்டாருங்க, தள்ளாட விட மாட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற பாரங்கள், சுமைகள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக உங்களை கைவிடாத கர்த்தர், நீதிமானை ஒருபோதும் நம்ம தள்ளாட விட மாட்டார். யார் நம்ம தள்ளாட விட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, தள்ளாட நம்ம தலையை நிமிர பண்ணுகிற. ஒரு வேளை உங்கள் தலை குனிந்திருக்கிற அந்த தலை இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் குடும்பத்திலே உங்கள் தலையை நிமிர பண்ண என் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். உங்களை தள்ளாடவே விடமாட்டார். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற என் ஆண்டவராக இயேசு அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த காலை வேளையில் கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, உங்கள் பாரத்தை ஏசப்பட்ட வைங்க. உங்களை ஆதரிக்கிற ஏசப்பட்ட கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஏசப்பட்ட கொடுங்க. நிச்சயமாய் உங்களை வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்ணுடைய ஜோமனமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆண்டவரே, இன்றைக்கு பிள்ளைகள் எந்தெந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு இவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களை ஆதரிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற அன்னுடைய பிள்ளைகளுக்கு நீரே ஆதரவாய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சோதர குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல, தொழிலிலே, ஆண்டவர் ஊழியத்திலே தேவன் ஆதரவாய் இருந்து அற்புதமை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீதிமான் பனையைப் போல செழிப்பான் எழுதப்பட்டிருக்கிற பிள்ளைகள் செழித்திருக்கட்டும். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் சந்திப்போம். கர்த்தர் மேல் அவர்